நான் சொல்ல போறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. அதாவது ஒரு ஷார்ட் பிலிம்னு வச்சுக்கோயேன். அதை விட இப்பையில இருந்து இனிமே நீ நான் கால் பண்ணும் போதெல்லாம் என் கால் எடுக்கணும். கால் அட்டெண்ட் பண்ணி பேசலன்னா என்ன கிழிச்சிருவியா? என் பெயில கேன்சல் பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். என்னைக்கா இருந்தாலும் உள்ள போறதானே நீ? முட்டாள் மாதிரி பேசாத. நான் முடியறதுக்கு முன்னாடியே போயிடுவேன்னு சொல்றேன். போய் தொலை. அப்படியாவது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. எல்லாருமே நிம்மதியா இருக்கலாம். ஆனா நீ நிம்மதியா இருக்க முடியாது. எஸ், அங்கதானே உன் பொண்டாட்டி இருக்கா. ஜெயில என் செல்வாக்கு என்னன்னு உனக்கு அந்த பாம் மேட்டர்லயே தெரிஞ்சிருக்கும். உள்ள இருந்துகிட்டு வெளியில இருக்கிறவங்களையே அட்டாக் பண்றவளுக்கு உள்ள இருந்துகிட்டு உள்ள இருக்கிறவங்களை க்ளோஸ் பண்றதா கஷ்டம். நோ பிரேமா, அவள் எதுவும் பண்ணிடாத. அவ ஒரு அப்பாவி. அப்ப நான் மட்டும் என்ன பாவியா? ஏய், நானும் அப்பாவியா தாண்டா இருந்தேன். என்ன நீ பலியாக்கல? எப்பாரு பிரேமா, அது என்னோட டியூட்டி. என்னடா பெரிய மண்ணாங்கட்டி டியூட்டி? அது சீட்டிங், பச்சை துரோகம்டா. மறைஞ்சிருந்து தாக்குறது நட்புக்கு அழகில்ல. அதான் நான் நேரா சொல்றேன், சொல்லிட்டு தான் தாக்குறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? குட், அப்படி வா வழிக்கு. நான் எப்பெல்லாம் உன் லைனுக்கு வரணும் அப்பெல்லாம் நீ என் லைனை எடுத்து என்கிட்ட அன்பா பேசணும். நான் கொஞ்சம் பம்பா பேசுவேன். அதை கேட்டுக்கிட்டு நீ கொஞ்சம் அமைதியா இருக்கு. புரியுதா? டன். அப்ப உன் மௌனத்தை நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். வச்சுட்டுமா? தேவையில்லாத நினைச்சுக்கிட்டு ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? போய் சாப்பிடு. உங்களை மாதிரி நான் ஒன்னும் கல் மனசுக்காரி இல்ல. சாப்பிட்றதுக்கு கல் மனசு தேவையில்லை, பசிச்சா போதும். எனக்கு பசிச்சது, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். நீ போய் சாப்பிடு போ. 23 வருஷமா வளர்த்து 23 நாள்ல என்னால மறக்க முடியாது. இது பெத்த பாசம், சாப்பிட விடாது. எனக்கு அகோர பசி, அதான் நான் சாப்பிட்டு வந்துட்டேன். என் அன்பை பொசிக்கிட்டு பாசத்தை எரிச்சிட்டு காதல் தான் முக்கியம்னு அவங்க கூட போனாலே, அவளை நினைச்சாலே என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அவளுக்காக வாழ்ந்தேன்னு சொல்றீங்களே, உண்மையிலேயே அவதாங்க உங்களுக்காக வாழ்ந்தா? நீங்க நினைக்கிற துணிதான் அவ போடணும், நீங்க சொல்றதுதான் அவ படிக்கணும், நீங்க பாக்குறதுதான் அவ பார்க்கணும், நீங்க பேசுறதுதான் அவ கேட்கணும். இந்த 23 வருஷமா உங்களுக்காக தாங்க அவ வாழ்ந்தா. அவளுக்காக அவ வாழ்ந்ததெல்லாம் இந்த 23 நாள் தாங்க. ஓ, இத நீயா சொல்றியா இல்ல அவ சொல்ல சொன்னாளா? அவ என்னைக்கு சொல்லிருக்கா? சரி, நீ என்ன சொல்ல வர முதல்ல அத சொல்லு. நாளைக்கு காலையில நான் அவளை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். இது யார் எடுத்த முடிவு? இது நான் சுயமா எடுத்த முடிவுங்க. என் மனசாட்சி சொல்லிச்சு, நான் எடுத்தேன். தவர், அக்னி சாட்சியா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். என்ன மீறி நீ அங்க போக கூடாது. உங்க தாலி சுமக்கிற பாசத்துக்கு நான் உங்களுக்கு கட்டுப்பட்டவதாங்க. அதே நேரம் அவளை நான் இந்த வயித்துல சுமந்த பாரத்துக்கு நான் கட்டுப்பட்டவதான். உங்களுக்கு நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு நான் அவளை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அவளை நான் தலைமொழிகிட்டேன். என்னால அப்படி முடியாதுங்க. எனக்கு அவ முதல்ல தாய்ங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தவளே அவதான். என்னால அவ்வளவு சுலபமா அவளை மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாதுங்க. அப்போ நீ என் பேச்ச கேட்க போறது இல்ல, அப்படித்தானே? உங்க பேச்ச இந்த விஷயத்துல என்னால கேட்க முடியாதுங்க. என் பேச்ச கேட்காம போனவளோட கதி என்னன்னு பார்த்தல்ல. பெத்தவங்க பிள்ளைங்களை அடிக்கலாம், உதைக்கலாம், ஆனா சபிக்க கூடாதுங்க. அந்த சாபம் திரும்பி நம்மளுக்கே வந்துருங்க. என்ன பயமுறுத்துறியா? பயமுறுத்தலங்க, எடுத்து சொல்றேன்.
தப்ப திருத்திக்க சொல்றேன். எனக்கு ஒன்றும் நீ அட்வைஸ் பண்ண தேவையில்லை. இந்த விஷயத்துல என்ன நீங்க தடுக்க வேண்டாம். நான் போறதுன்னு முடிவெடுத்துட்டேன். என்ன அவ்வளவு உன்னிப்பா படிச்சிட்டு இருக்கிற? பெருசா படியா நானும் கேக்குறேன். உறவினரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற சிபிஐ ஆபீசர் மனைவி கைது. அநியாயத்தை பாத்தீங்களா? ஒரு பொண்ணு சொந்தக்காரனையே துப்பாக்கியால சுட்டு கொண்டு இருக்கா. இப்பதான் தலைப்பா படிச்சிருக்கிற, அதுக்குள்ள அநியாயம் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கிற. சொந்தக்காரங்களை ஒருத்தி சுட்டு கொண்டு இருக்கானா, அதுல என்னங்க நியாயம் இருக்க போகுது? இத்தனைக்கும் அவ ஒரு சிபிஐ ஆபீசரோட பொண்டாட்டியா. யார் பொண்டாட்டியா இருந்தா என்னம்மா? தப்பு பண்ணிருப்பான், தண்டனை கொடுத்துருப்பா. முழு விவரம் படிமா. அது மட்டும் இல்லாம துப்பாக்கிய பொண்டாட்டி கிட்டியா கொடுத்து வைப்பாரு ஒரு சிபிஐ ஆபீசர். அடாடாடா, முழுக்க படிக்க நீ கொண்டா, நான் படிச்சு பாக்குறேன். என்ன போட்டுக்கிறான்? எங்க எங்கயா? அது அங்க இருக்கு பாருங்க. நான் சொல்லல இது அநியாயம்னு. மேல படின்னு சொன்னீங்க. இத படிச்சதும் உங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குல்ல? செய்தியை படிச்சு அதிர்ச்சி ஆகுலமா? யார் செஞ்சாலும் போட்டுக்காங்களோ அவங்கள நினைச்சு அதிர்ச்சி ஆகுது. பாவமா? பாவமா? ஒரு கொலைய சர்வசாதாரணமா செஞ்சிருக்கா. பாவமா? பாவம். புரியாம பேசுற பாரதி. அந்த பொண்ணு யாரோ இல்ல, ரொம்ப தெரிஞ்சவ. அவங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவ புருஷன் எழுதியிருக்காங்களே சிபிஐ ஆபீசர், அவர் தான் என்னையும் தம்பியும் பெரிய இக்கெட்ல வந்து காப்பாத்தினாரு. அவரோட மனைவி பண்ணிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. தப்பு பாரதி. நீங்க சொல்றத பார்த்தா அவர் ரொம்ப நல்ல ஒரு மாதிரி தெரியுது. அவர் போய் இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. பாரதி புரியாம பேசிட்டு இருக்காரு. நானே பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுறீங்க? நம்ம ரஞ்சித் சார்ரா, உங்க அம்மா கொள்ளைய துப்பு துறையை கண்டுபிடிச்சாருல? ஆமாப்பா. அவரே பெரிய சிக்கல்ல மாட்டிருக்கிறாரு. பாவம். என்னவா? இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது? இல்ல, அவர் மனைவியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க போலீஸ். அவங்க அக்கா புருஷனை கொலை பண்ணதா சொல்லி. என்னப்பா பிரச்சனை? இந்த ரஞ்சித் சார் வீட்டுல அவரை அவங்க அக்கா பொண்ணுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிருந்தாங்க. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. இவர் இங்க அனிதாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கவே அவங்களுக்கு பெரிய ஏமாற்றம். அவர் அக்கா புருஷனுக்கு பெரிய கோபம் வந்து இந்த பொண்ணு பழி வாங்குறதுக்காக வீட்டுக்குள்ளார வந்து அவளை கொல்ல வந்திருக்கிறாரு. அந்த பொண்ணு பாவம் என்ன பண்ணுறது தெரியாம பக்கத்துல அந்த ரஞ்சித் சாரோட துப்பாக்கி பக்கத்துல இருந்திருக்குது. அதை எடுத்து அவரை சுட்டுட்டான். அவர் இறந்துட்டாரு. அதான் கேஸ். இதுல என்ன மாமா பிரச்சனை இருக்கு? அவ கரெக்டா தானே பண்ணிருக்கா அப்படின்னு நாம நினைக்கிறோமா? நமக்கு தெரியும் அந்த குடும்பத்தை பத்தி. அந்த பொண்ணு அப்பாவி பொண்ணு, அவளுக்கு வந்து ஆபத்தை எதிர்த்து தற்காப்புக்கு பண்ணிட்டான்னு. ஆனா சட்டம் போலீஸ் அதை ஏத்துக்குமா? சந்தர்ப்ப சாட்சி தானே பார்க்கும். அந்த பொண்ணு கையில துப்பாக்கி எப்படி வந்துச்சு? அதுவும் அந்த சிபிஐ போலீஸ் ஆபீசரோட துப்பாக்கி எப்படி வந்துச்சு? அவளுக்கு எப்படி சுட தெரியும்? இப்படி 1000 கேள்வி வரும். நமக்கு தெரியுமா அது பண்ணவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்கன்னு? அவங்களுக்கு நமக்கு என்னப்பா சம்பந்தம்? என்ன பாடுபட்டு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்ம குடும்பத்தோட இவ்வளவு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கிறாரு. அவர் இல்லைன்னா பழனி இப்ப உயிரோட திரும்பி வந்திருக்க முடியுமா? இல்ல உங்க அம்மாவை கொண்டது யாருன்னு தான் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? என்ன பண்றது? மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்னப்பா இப்படி போய் மாட்டிட்டாரேப்பா? அதான் எனக்கு கவலையா இருக்குது. பாவண்டா, அவர் நமக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கிறாரு.
அவருக்கு எப்படியா உதவி பண்ணும். நான் வெளியே போய் ஏதாவது ஏற்பாடு பண்றேன். நானும் வரேன்பா. வேண்டாம்டா, நான் பாத்துக்கிறேன். ஏதாவது இருந்தா நான் போன் பண்றேன். பெரியப்பா வாங்க உட்காருங்க. அப்பா இல்ல? இருக்காங்க, கூப்பிடுறேன். அப்பா வாங்க, பெரியப்பா வந்திருக்காரு. அண்ணா வாங்கண்ணே. வாடா உட்காரு. என்ன காலையில இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க? ஃபோன் பண்ணி தான் நான் வந்திருப்பேனே. அதனால என்னடா போடுறேன். என்ன டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமாண்ணா? வேணாடா, எனக்கு டிஃபன்லாம் வேணும். காஃபியாவது சாப்பிடுங்க பெரியப்பா. இல்லம்மா, இப்பதான் சாப்பிட்டு வரேன். வாடா, ஒரு முக்கிய விஷயமா வெளியே போயிட்டு விடுவோம். எங்கண்ணா போகணும்? நீ பேப்பர் பார்க்கலையா? இல்லையே, நான் ஒன்றும் பார்க்கலையே. ரொம்ப அதிர்ச்சியா ஒரு செய்தி வந்திருக்குதுடா. நம்ம சிபிஐ ஆபீசர் ரஞ்சித் சார் இருக்காருல்ல, ஆமா, அவரோட மனைவியை போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்கடா. ரஞ்சித் சாரோட அக்கா புருஷனையே அவங்க சுட்டு கொண்டுட்டுதான். என்ன இது? ஆமாண்டா. அது என்னன்னா, ரஞ்சித் சாருக்கு அவரோட அக்கா பொண்ணையே கட்டி வைக்கிறதா அவங்க குடும்பத்துல முடிவு பண்ணி வச்சிருந்தாங்களாம். ஆனா இவர் காதலிச்சு இந்த பொண்ணு கட்டிக்கிட்டாருல, அதனால அவர் அக்கா புருஷனுக்கு கோவம். அந்த கோவத்துல அவர் இந்த அனிதா பொண்ணை கொல்ல வந்திருக்கிறாரு. அவர் தற்காப்புக்கு சிபிஐ ஆபீசரோட துப்பாக்கியால அவர் சுட்டுட்டான். அவங்கள பாதுகாத்துறதுக்காகத்தானே இப்படி பண்ணிருக்காங்க அவங்க. ஆமாடா, அது நமக்கு தெரியும். கோர்ட் எப்படி ஏத்துக்கு? சந்தர்ப்ப சாட்சி தானே பாப்பாங்க. நமக்கு உதவி பண்ண மனுஷங்க அவங்களுக்கு இப்படி உபத்திரம் வரணுமா? ஆமாடா, அதுக்காகத்தான் அவருக்கு நம்ம உதவி பண்ணி ஆகணும்டா. அவர் தனக்கு யாரும் இல்லை நினைச்சிடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம சங்கத்துக்கு போய் அங்க 4 பேரை கூட்டிக்கிட்டு அவர் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாப்போம்டா. அவருக்கு தெம்பா இருக்கும்டா. அதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு போடலாம்னு வந்தேன். கண்டிப்பா பண்ணணும்னு. அவங்களுக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறோம்? அண்ணா, இது பிரேமாவோட வேலையா தானே இருக்கும். இல்லடா, இதுல அவளுக்கு சம்பந்தம் இருக்காது. இது அவங்க குடும்ப பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். இதுலயே அனாவசியமா குறுக்க வரப்போறான். சரிடா, நாம ஆக வேண்டியதை கவனிப்போம். அவருக்கு ஆள் சேர்க்கணும்டா. வா கிளம்பு. சரி மீனா, கதவை தப்பா போட்டுக்கமா. வரமா. என்னையா இது? இந்த அம்மா எதுக்கு நம்ம சங்கத்துக்கு வருது? பழைய ஞாபகத்துல வருதோ என்னமோ. அதுக்கு எல்லா ஞாபகம் இருக்கும். அது இங்க வருதுன்னா ஏதோ ஒரு புது பிரச்சனை பண்றதுக்கு தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓஹோ. லாயர், கதவை திறக்க சொல்லுங்க. கதவை திறங்கய்யா. எதுக்கு ஏன் கதவை திறக்க சொல்றீங்க? என்ன கேள்வி இது? சங்கத்தோட தலைவி வந்திருக்கேன்னு சொல்லுங்க. சங்கத்தோட உறுப்பினரே கிடையாது, அப்புறம் தலைவிங்கிறீங்க? அப்படின்னு எவன் சொன்னது? நீங்க தான். அன்னைக்கு நாங்க ஜெயில வந்து பார்த்தப்போ நீங்க தானே கையெழுத்து போட்டு கொடுத்தீங்க. ஆமா, அன்னைக்கு தலைவர் பதவியில இருந்து ராஜினாமா கடிதம் கேட்டீங்க, அதனால கையெழுத்து போட்டு கொடுத்தேன். ஆனா நான் இன்னும் உறுப்பினர் லிஸ்ட்ல தான் இருக்கேன். நீங்க அடிப்படை உறுப்பினர்ல இருந்து விலகிக்கிறேன்னு ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே, மறந்துட்டீங்களா? அப்படின்னு என்னை ஏமாத்தி இருக்கீங்க, அப்படிதானே? சரி, எதுக்காக என்கிட்ட அப்படி வாங்குனீங்களோ அதெல்லாம் வேஸ்ட்ன்னு நீங்க உணர்ற நேரம் வந்தாச்சு. என்னை ஏமாத்தி என் மேல கொலைப்பழி சுமத்தி என்ன உள்ள தள்ளினானே அந்த சிபிஐ ஆபீசர், இன்னைக்கு அவனோட பொண்டாட்டியும் ஒரு கொலைய பண்ணிட்டு உள்ள போயிருக்கா. அது தெரியுமா உங்களுக்கு? இதுல அவன் மட்டும் மாட்டல, அந்த ரஞ்சித்தும் மாட்டி இருக்கான். கொலையில அவன் துப்பாக்கி தான் யூஸ் பண்ணிருக்கான். எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவனுக்கு இன்னைக்கு தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க என்ன சீட் பண்ணீங்கல்ல, உங்களையும் நான் கோர்ட்டுக்கு ஏத்துவேன். உங்களுக்கு உடந்தையா இருந்தவங்களையும் ஏத்துவேன்.
அது மட்டும் இல்ல, எதுக்காக என்ன ராஜினாமா பண்ண சொன்னீங்களோ அது செல்லாதுன்னு நான் ப்ரூவ் பண்ணுவேன். என்ன நீங்க பேசுறீங்க? நீங்க பேசுறத பார்த்தா குற்றமே செய்யாம போலீஸ் உங்களை வெளியில அனுப்புன மாதிரி சொல்றீங்க. நீங்க ஜாமீன்ல வெளியே வந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். தெரியுதுல்ல? ஜாமீன்ல வந்தவளுக்கு ரிலீஸ் ஆகி வர தெரியாதா? வருவேன், திரும்ப வருவேன். ஏன்னா இது என்னோட சங்கம். இதுக்கு நான் தான் தலைவின்னு ப்ரூவ் பண்ணி இந்த நாற்காலியில உட்காருவேன். எனக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவேன். அந்த கந்தசாமிக்கு ஜால்ரா தட்டினவங்கள ஓரம் கட்டுவேன். திருந்தி என் பக்கம் வர்றவங்கள மன்னிச்சு விட்டுருவேன். என்ன என்னடா இவ என்னென்னமோ பேசுறான்னு நினைக்கிறீங்களா? நம்மள உள்ள தள்ளின சிபிஐ ஆபீசரையே நான் உள்ள தள்ளி இருக்கேன். இந்த பொடி பசங்க கந்தசாமி பழனியப்பெல்லாம் எனக்கு ஏமாத்திரம். எல்லாரையும், என்னை எதுக்குற எல்லாரையும் ஒருத்த விடாம உள்ள தள்ளுவேன். இந்த பிரேமாவை சாதாரணமா இட போடாதீங்க. இன்னைக்கு நான் சங்கத்து வாசல்ல தான் நிக்கிறேன். உள்ள போய் என் நாற்காலியில உட்கார்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு பேசுறதுக்கு வந்தேன். ஹலோ ஹலோ, இங்க நான் ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்கிட்ட பேசாம அங்க என்ன பேச்சு? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. நான் என் சங்கத்து ஆளுகிட்ட பேச வந்திருக்கிறேன். இருங்க இருங்க, எது உங்க சங்கம்? ஏமாத்தி எழுதி வாங்கிட்டா உங்க சங்கம் ஆயிடுமா? அந்த பஞ்சாயத்தால பிற்பாடு போம். ஐயா இங்க பாருங்க ஐயா, ரொம்ப முக்கியம் ஐயா, எனக்கு ஒரு உதவி வேணும். நீங்க 4 பேர் என்னோட வந்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடலாம். போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? அந்த சிபிஐ ஆபீசர் ரஞ்சித் ராஜ் தெரியுமில்ல? ஆமாயா. அவர் என்ன மாட்டு வச்ச கேஸ்ல எவ்வளவு உதவி பண்ணிருக்கானோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆமா. அவரோட ஒய்ஃப் அவரோட அக்கா புருஷனை சுட்டு கொண்டுட்டதாக அவன் மேல கொலை குத்தம் சாத்தி போலீஸ்ல பிடிச்சிட்டு போயிருக்காங்க. அவர் பாவம் தவிக்கிறாருயா. அதனாலதான் நாம 4 பேர் அவருக்கு ஆதரவா போனோம்னா, பயப்படாதீங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம்னு ஆறுதல் சொல்லலாம். அதுக்காக தான் வாங்க ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரோம். ஹலோ கந்தசாமி, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு நீங்க போங்க. எங்க சங்கத்து ஆளுங்களை எல்லாம் எது கூப்பிடுறீங்க? எதிரி உன் சங்கம்? பழனி விடுறா, அவளோட பேசுறதா முக்கியம். நம்ம வந்த வெளியே கவனிப்போம். ஐயா வாங்கியா, சீக்கிரம் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தரலாம். ஹலோ கொஞ்சம் இருங்க. உங்க சொந்த பிரச்சனைக்கு சங்கத்து ஆளை இழுத்துட்டு போனா நான் சும்மா விட மாட்டேன். மீறி கூட்டிட்டு போனா நேரா கோர்ட்டுக்கு போய் சங்கத்தையே இழுத்து மூடிடுவேன். பரவாயில்லையா? இவ கிடக்குறாங்க அனாவசியமா பயமுறுத்துற. அதெல்லாம் ஒண்ணு நடக்காது. வாங்க நீங்க என்னோட வாங்க, வாங்க சீக்கிரம் வந்துடலாம். என்னையா ஏன் தயங்குறீங்க? அவசரம் தானே உதவிக்கு வந்திருக்கிறேன். பாவையா அவரு. சரியா வர வேணாம் ஏன் நீங்க பண்ண போலாம். பாவம். வெரி குட், வெரி குட். இப்பதான் நீங்க சரியான முடிவு எடுத்திருக்கீங்க. முட்டா பசங்க, இவங்களுக்கெல்லாம் பட்டாதான் தெரியும். நியூட்ரலாவாடா முடிவெடுக்கிறீங்க? அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கமும் இல்லாம. கூடிய சீக்கிரமே இந்த பிரேமா யாருங்கிறத காட்டுறேன்டா.